நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். நன்றி அப்பா, நன்றி 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 தகப்பனே, நன்றி அப்பா. கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் 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 ஆயிரம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். ஒவ்வொரு மணி நேரமும் அப்பா நமக்கு நன்மை செய்து கொண்டே இருக்கிறார். இங்க இருக்கிற நாம் யாருமே சரி, கர்த்தர் எனக்கு நன்மையே செய்யல, கர்த்தர் என் வாழ்க்கையில நன்மையே செய்யல, கர்த்தர் என் வாழ்க்கையில எந்த அதிசயமும் செய்யல, எந்த அற்புதமும் செய்யலன்னு சொல்லி ஒருத்தரும் சொல்ல முடியாது, ஒருத்தரும் சொல்ல முடியாது. ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் அற்புதமாய் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ஆகையினாலதான் சங்கீதக்காரன் சொல்றார், எப்படி தெரியுமா சொல்றாரு? கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால், கர்த்தர் என் வாழ்க்கையில செய்த நன்மைக்காக அவரை நான் பாடுவேன், அவரை நான் பாடுவேன், என் முழு இருதயத்தோடும் பாடுவேன், என் முழு ஆத்மாவோடும் பாடுவேன், என் முழு உள்ளத்தோடும் ஆண்டவரை பாடுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர், இந்த காலவேளை ஆண்டோட சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்து, அப்பா நாங்களும் உம்மை துதிக்கிறோம் அப்பா, நீர் செய்த நன்மைக்காக. ஆண்டவரே, நீர் எங்களை ரட்சித்த அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எதிர்த்து கொண்டு உம்மை நாங்கள் துதிப்போம், உம்மை போற்றுவோம், உம்மை வாழ்த்துவோம் என்று சொல்லி முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆண்டவரே உம்மை தேடி வந்திருக்கிறோம் அப்பா, இந்த ஆலயத்தில் வந்திருக்கிறோம், இந்த சபையில வந்திருக்கிறோம், துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்திருக்கிறோம் அப்பா. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து அன்னைக்கு பாருங்க, 10 குஷ்டரோகிங்க ஏசப்பாவை தேடி வந்தாங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கிற ஜனங்களால அந்த குஷ்டரோகிங்களாம் ஒதுக்கப்பட்டவங்க, தள்ளப்பட்டவங்க. ஒரு குஷ்டரோகி எதிர வந்துட்டா போதும், அங்க இருக்கிற ஜனங்களாம் ஐயோ தீட்டு 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 இவன் எதிர வந்துட்டான்னு சொல்லி எல்லா ஜனங்களும் அவனை அந்த தேசத்துக்கு அந்த ஊருக்கு புறம்பே துரத்தி விட்டுருவாங்க. அப்படி ஊருக்கு புறம்பே இருந்த, எந்த மனுஷனாலும் மதிக்கப்படாத, எந்த மனுஷனாலும் நினைக்கப்படாத, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட அந்த குஷ்டரோகிகள் இயேசு சுவாமி அந்த வழியாக வரும்போது அவர் தேடி வராங்க. தேடி வரும்போது ஆண்டவர் பாருங்க, இந்த 10 குஷ்டரோகிகளுக்கும் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, நீங்க போய் உங்களை ஆசாரியருக்கு காண்பீங்க என்று சொல்லும் போது அவங்க போறாங்க பாருங்க. அவங்க விசுவாசத்தை அவர் பார்க்குறார். போகும்போதே அவங்க சொஸ்தமாயிடுறாங்க, போகும்போதே அவங்களுக்கு சுகம் கிடைச்சிடுச்சு. ஆனால் அந்த 10 குஷ்டரோகியில் ஒரே ஒரு குஷ்டரோகி மாத்திரம் இயேசப்பா கிட்ட வந்து, அப்பா உமக்கு நன்றி அப்பா, என் வாழ்க்கையை நீங்கள் மாற்றினீங்களப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, என்னை யாருமே மதிக்கலப்பா, என்னை யாருமே ஒரு பொருட்டாக நினைக்கவே இல்லை ஆண்டவரே, எல்லாரும் என்னை ஒதுக்கிட்டாங்க, எல்லாரும் என்னை மறந்துட்டாங்க, என் குடும்பம் என்னை வெறுத்துடுச்சு, என் குடும்பம் என்னை மறந்துடுச்சு, என் சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாரும் என்னை தூக்கி எரிஞ்சிட்டாங்க, நான் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டேன், என் வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சி இந்த வனாந்தரத்தில் ஒதுக்குப்புறத்தில் அழுது கொண்டு இருந்தப்பா, என் வாழ்க்கையை, என் கண்ணீரை நீங்கள் மாற்றினீங்கப்பா, என் கண்ணீரை நீங்கள் மாற்றினீங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தீங்கப்பா, மீண்டும் இந்த சமுதாயத்தில் வாழும்படியா ஆண்டவரே, ஜனங்கள் மத்தியிலே நான் தலை நிமிர்ந்து நடக்கும்படியா அவர்களோடு ஆண்டவரே நானும் இருக்கிறேன்னு சொல்லி மாற தட்டி சொல்லக்கூடிய அளவுக்கு என்னை நினைச்சிங்க ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று சொல்லி இந்த ஒரே ஒரு குஷ்டரோகி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினா பாருங்க. அது போல இன்னைக்கு இந்த வேலையில கூட ஆண்டோட சமூகத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து அவர் செய்த நன்மைகளை மறவாதபடி ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றி செலுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நன்றி பலிகள் செலுத்தி நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்தி நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. கரங்களை உற்சாகமாய் தட்டி சந்தோஷமாய் உற்சாகமாய் கர்த்தர் செய்த நன்மைகள் நினைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ, துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோ,
நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ, துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையை தெரிந்தெடுத்து மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பு விட்டி. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையை தெரிந்தெடுத்து மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பு விட்டி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. சொல்லுமா, கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. வதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளால் என்னை மறைத்து கொண்டீ. வதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்து பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்து. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். சொல்லுவோம், ஆண்டவரே அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. தேவைகள் பெருகி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீ. கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீ. தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீ. கண்ணீரின் பாதை திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். சொல்லுவோம், கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். சொல்லுவா, கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். ஆண்டவர் செய்த நன்மைகள் நினைத்து ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, அருமை தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. அவர் செய்த நன்மைகள் ஆயிரம் 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 சொல்வதற்கு நாவுகள் போதாது, ஆண்டுகள் போதாது. கர்த்தர் நம்மை அற்புதமாய் அதிசயமாய் நடத்தினாரே. நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் போஷித்து
நடத்தினாரே. வாதைகள் வந்தபோது, நோய்கள் வந்தபோது, கஷ்டங்கள் வந்தபோது, பலவீனங்கள் வந்தபோது, பாடுகள் வந்தபோது, உபத்திரவங்கள் வந்தபோது, சோதனைகள் வந்தபோது கர்த்தர் வாக்கு தத்தங்களை கொடுத்து, மகளே மகளே பயப்படாதே, அழாதே அழாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னோடு கூட இருக்கிறேன், நான் ஒரு நாளும் ஒருபோதும் உன்னை மறப்பதில்லை, உன்னை மறந்து போவதில்லை, யார் மறந்தாலும் நான் மறப்பதில்லை என்று சொல்லி வாக்கு கொடுத்து கர்த்தர் நம்மை நடத்தினாரே, கர்த்தர் நம்மை நடத்தினாரே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எதையுமே சொல்லாதீங்க, வெறும் நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எஸ்ஐயா உமக்கு நன்றி. என் குடும்பத்தை காத்தீங்களே நன்றி, என் பிள்ளைங்களை காத்தீங்களே நன்றி, என் பிரயாணங்களை ஆசீர்வதித்தீங்களே நன்றி, என்னை போஷித்தீங்களே நன்றி, என்னை பாதுகாத்தீங்களே நன்றி. எத்தனையோ நெருக்கத்தின் மத்தியில, எத்தனையோ போராட்டத்தின் மத்தியில, வேலை ஸ்தலங்களில, வேலை செய்கிற இடத்துல எத்தனையோ அழுத்தங்கள், எத்தனையோ நெருக்கங்கள், எத்தனையோ பேர் எதிராக எழும்பி நின்னாங்க, எத்தனையோ பேர் என்ன விழும்படியா ஆண்டவரே காரியங்களை செய்தாங்க. ஆனாலும் கர்த்தர் என்ன மறக்கல, கர்த்தர் என்ன மறக்கல. என் நினைவாவே இருந்தீங்க, என் நினைப்பாவே இருந்தீங்க. நான் படிக்கிற இடத்துல, இருக்கிற இடத்துல, குடும்பத்தில், சொந்தங்கள் மத்தியில, பந்தங்கள் மத்தியில, எல்லார் மத்தியில ஆண்டவரே நான் தலை குனிந்து போகாதபடி ஆண்டவரே என்னை நினைத்ததற்காக உமக்கு நன்றி அப்பா.